இந்தியன் கார் மார்க்கெட் உலக அளவுல மிகப்பெரிய மார்க்கெட்ஸ்ல ஒண்ணு. இன்ஃபேக்ட் மூன்றாவது லார்ஜஸ்ட் கார் மார்க்கெட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான கார்கள் விற்பனையாகுது. இதன் காரணமா தான் எல்லா கார் நிறுவனங்களும் போட்டி போட்டுட்டு இந்தியால லான்ச் பண்றாங்க. பட் இந்தியால சஸ்டைன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ரொம்பவே ப்ராமிசிங்கா இந்தியால விற்பனை செஞ்சிட்டு இருந்த கார் நிறுவனங்கள் கூட இந்தியாவை விட்டு வெளியேறிய சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு மிட்சுபிஷி, ஃபோர்ட், ஷெவ்ரோலே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி வெளியேறிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு திரும்ப வருது அப்படிங்கிற செய்திகள்ல அதிகமா பேசப்படுறது ஃபோர்ட் நிறுவனத்தோட கம்பேக் தான். இதற்கு முக்கியமான காரணம் ஃபோர்ட் நிறுவனத்தோட ஃபேக்டரி இன்னுமே அவங்களுடைய பொறுப்புல தான் இருக்கு. பட் சர்ப்ரைசிங்லி இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸான கார்களான டவேரா, க்ரூஸ் போன்ற கார்களை விற்பனை செஞ்சிட்டு இருந்த ஷெவ்ரோலே நிறுவனம் திரும்ப வர்றது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. அது எதனால அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எம்ஜி மோட்டார்ஸ் கடந்த மாதம் டாடா மோட்டார்ஸை பீட் பண்ணி இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரரா மாறி இருக்காங்க. JSW அக்வயர் பண்ணதுல இருந்தே அடுத்தடுத்து புதிய கார்களை லான்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய வின்சர் ஈவி பெரிய சக்சஸ் கொண்டு வந்து ஈவி கார் மார்க்கெட்டுக்கு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்கு. சரி, எதுக்கு இப்போ நாம எம்ஜியை பத்தி பேசுறோம் அப்படின்னா, எம்ஜியா இருக்கட்டும், ஷெவ்ரோலேவா இருக்கட்டும், இந்த இரண்டு நிறுவனங்களோட பேரண்ட் கம்பெனி SAIC அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜி அவங்களுடைய போர்ட்போலியோவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உலகம் முழுக்க அவங்களுடைய மற்ற பிராண்ட்ஸ்ல இருந்தும் கார்களை கொண்டு வரவிருக்காங்க. இதுல அப்கமிங் லிஸ்ட்ல அடுத்து பரிசீலிக்கப்படுற கார் தான் ஷெவ்ரோலேவோட ஸ்பார்க். இந்தியால ஒரு காலகட்டத்துல என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கா இருந்த ஷெவ்ரோலே ஸ்பார்க் இப்போ சவுத் அமெரிக்கால காம்பாக்ட் எலக்ட்ரிக் SUV-யா விற்பனை ஆயிட்டு இருக்கு. F+ அப்படிங்கிற பேர்ல சைனா, பிரேசில், மெக்சிகோ, ஈவன் சவுத் ஈஸ்ட் ஏஷியால கூட விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சப் 4 மீட்டர் எலக்ட்ரிக் கார் ஏற்கனவே MG காமர் டிவி உருவாயிருக்கிற அதே பிளாட்ஃபார்ம்ல தான் உருவாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUVஸ்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் டைமென்ஷன்ல பாக்ஸி மற்றும் ரகடான லுக்ல இருக்கு. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 10.2 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் 10.2 இன்ச் டிஜிட்டல் இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன் அப்படின்னு ரீசெண்டா லான்ச் பண்ண கியா சிரோஸ் மாதிரியே இந்த கார்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த கார்ல 41.9 kWh பேட்டரி பேக் இருக்கு. இது 100 HP பவர் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம 400 km ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுது. இன்னைக்கு காஸ்ட்லியான கார்ஸ் எல்லாமே 400 km ரேஞ்ச் அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்றாங்க. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUV ஸ்பேஸ்ல 400 km மேல ரியல் லைஃப் ரேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பார்க் EV ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்டா மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது கூடவே அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஸ்பார்க் EV இந்தியாவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்டா தெரியுது. JSW மற்றும் MG ஒன்றிணைந்து இந்த ஷெவ்ரோலே ஸ்பார்க்கை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மற்றும் ஒரு ஐகானிக் கார் நிறுவனம் இந்தியாவில் மறுபடியும் கால் பதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்கள் எத்தனை பேர் இந்த ஷெவ்ரோலே ஸ்பார்க் இந்தியாவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.